மச்சான் 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 சீமா எங்க கிட்ட வச்சுக்கிட்டாக்கா காணாம போயிடும் சாமா. இதெல்லாம் ரொம்ப நக்கலாம். பாஜக கூட்டணியில் நாம் தமிழர் கட்சி சேர வேண்டும் என பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். நகரில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சற்று முன் செய்தியாளர்களை சந்தித்து ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க இந்தியாவிலே ஒரு பெரிய அரசியல் புரோக்கர்னு கேள்விப்பட்டிருக்கேன். பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் கூட உங்களுக்கு அழைப்பு வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, ஒரு கட்சி தன்னோட கூட்டணிக்கு வரணும், தங்களோட எதிர்பார்த்து அழைக்கிறது இயல்புதான். நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது. சாட்டை வலையொலிக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் தொடர்பு கிடையாது. சாட்டையில் வரக்கூடிய கருத்துக்கள் சாட்டை துறைமுறையின் சொந்த கருத்துக்கள். அதற்கு நாம் தமிழர் கட்சி பொறுப்பேற்காது அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை நேற்று வந்தது. இது அண்ணனுக்கும் தம்பிக்குமான பிரச்சனை. நான் யார் அப்படிங்கிறது அண்ணன் சீமானவர்களுக்கு தெரியும். கருப்பு நாயே, இது நியாயமாடா? இது தர்மமாடா? சோறு போட்ட இடத்துலயே சுரண்டி வச்சுட்டியடா. அப்பதான் யோசிச்சேன், ஆமா பாஜக சேர்ந்தா என்ன தப்பு? வென்று வெளியில் வந்தால் பல்லக்கில் ஏற்றி மாலை, தோற்று வந்தால் பானையில் ஏற்றி மாலை. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. வென்று வெளியில் வந்தால் பல்லக்கில் ஏற்றி மாலை, தோற்று வந்தால் பானையில் ஏற்றி மாலை. யாருன்னு எனக்கு தெரியும். மோதிய போட்டினாவே உலக அரசியல் இருந்து எல்லா அரசியலும் பேசுறவன் நீ. அதற்கு மாறாக தேர்தலில் போட்டியிட விரும்பினால் பால்டாயில் குடித்து படுத்து விடுங்கள் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் நிர்வாகிகளை எச்சரித்த ஆடியோ லீக் ஆகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. நாதகவில் நான் சொல்பவர்கள்தான் வேட்பாளர்கள் என சீமான் திட்டவட்டமாக பேசியிருக்கிறார். விஜய் தொடங்கி இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் கட்சியிலும் வாய்ப்பு கிடைக்கும் என்று கூறிய சீமான், அப்படி கிடைக்கவில்லை என்றால் சொல்லுங்கள், நானே கூட நாம் தமிழர் கட்சியிலிருந்து செல்பவர்களை அங்கே சேர்த்துவிட்டு அவர்களுக்கு வேட்பாளராக பதவியை வாங்கி தருகிறேன் என்றும் அவர் கூறியிருக்கிறார். என்ன இது? அப்படி இல்லை என்றால் கொஞ்சமாக நீங்களாகவே பால்டாயிலை குடித்துவிட்டு படுத்து விடுங்கள் என்றும் நாதகவில் இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளுக்கும் இந்த பொதுக்கூட்டத்தின் போது அவர் கூறினார். மேலும் இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. இல்ல ஒரு கட்சி தன்னோட கூட்டணிக்கு வரணும், தங்களோட எதிர்பார்த்து அழைக்கிறது இயல்புதான். அத முதல்ல சொன்னவன் மட்டும் என் கையில கிடைச்சான், அவனை செருப்பாலே அடிப்பேன் சார். எனக்கு ஒரு கொள்கை இருக்கு, ஒரு கனவு இருக்கு. அது பொய் எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன். நெஞ்சு முழுமைக்கும் காயம் இருக்கு, அதுக்கு மருந்து தேடுற தேடல் இருக்கு. என்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. எல்லா வேதனைக்கும் ஒரே மருந்து தான் சாதனை.